பெண்ணும் வந்து அந்த ஆணுக்கு அவங்களுக்கு அன்புடனும் கட்டுப்பட்டு இருக்கணும். ஆணும் வந்து தனக்கு ஒருதன் அப்படிங்கிற முறையில் நம்ம மற்ற பெண்களோட நம்ம பார்க்கக்கூடாது. அவங்கள மற்றவரை தாயாக தான் கருத வேண்டும் என்று சாஸ்திரம் கூறப்பட்டுள்ளது. ஒழுக்கத்தோடு வாழ்கிறதுக்கு தான் இந்த வேத சடங்குகள் எல்லாமே தவிர அது எந்த வித மூட நம்பிக்கை கிடையாது. வந்து தவறாக நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க மூட நம்பிக்கை இல்லைன்னா வந்து அது தேவையில்லைன்னு. அப்போ என்ன ஆகும், நம்ம சமுதாயம் வந்து சீரழிஞ்சிடும். ஆண்களும் பெண்களும் தவறான வழியில் போகிறதுக்கு காரணமே நம்மளோட பண்பாடுகள் இந்த வேத கலாச்சாரத்தை கடைப்பிடிக்காது தான். அதனால தான் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தாலி கட்டுறதா இருக்கட்டும் எல்லாரும் முன்னாடி ஏன் நடத்தணும், அவங்க சிம்பிளாக நடத்தலாமே. ஊர் அறிய நடத்தும் போது தான் ஒரு சாட்சியாக வைத்து எல்லார் முன்னாடியும் ஒன்று சாட்சியாக வச்சு திருமணம் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுத்து நம்ம வந்து அந்த திருமணத்தை நடத்துகிறாங்க.